ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்ல இருந்து இதோட தரிசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். நவம்பர் மாசத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட புக்கிங் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இதோட புக்கிங் எப்பவுமே ஒரு மாசத்துல 22ஆம் தேதி இல்லைன்னா 23ஆம் தேதி இந்த மாதிரி டேட்ஸ்ல ஓபன் ஆகும். ஒவ்வொரு மாசமும் ஓபன் ஆகும்போது ஒரு half an hour to ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளதான் இதோட புக்கிங்ஸ் இருக்கும். டெய்லியும் நம்மளால புக் பண்ண முடியாது. புக்கிங் ஓபன் ஆகும்போது மட்டும்தான் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ண முடியும். மீதி எல்லா டிக்கெட்டுமே அதே மாதிரி தான், ஆன்லைன்ல மட்டும் தான் புக் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல நீங்க இந்த ஆர்ஜித சேவா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கல்யாணோற்சவ டிக்கெட்டுக்கு மட்டும் டெய்லி திருமலையில சிஆர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டர்ல எலக்ட்ரானிக் டிப்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல செலக்ட் ஆனோம்னா அடுத்த நாள் சேவால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவால நம்ம கல்யாணோற்சவத்துக்கு ஆஃப்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 டிக்கெட்டுக்கு ஒரு 100 பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அந்த 100 பேர்த்துல இருந்து 50 பேர்த்த எலக்ட்ரானிக் டிப் மூலமா செலக்ஷன் பண்ணுவாங்க. இல்ல 50 டிக்கெட்டுக்கு ஒரு 40 பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க, இல்லைன்னா ஒரு 45 பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் டிப் இந்த கல்யாணோற்சவத்துக்கு கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. யார் யாரெல்லாம் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு டிக்கெட்ஸ் அலாட் பண்ணிடுவாங்க. இது ஆஃப்லைன்ல நடக்கக்கூடியது. ஆன்லைன்ல நம்ம புக்கிங் பொறுத்து, ஓகேங்களா? ஸோ இப்போ நவம்பருக்கு ஓப்பன் ஆகுது. எனக்கு நவம்பர் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, ஸோ இந்த மாசத்துலேயே ஒரு நாள் நான் கல்யாணோற்சவம் போகணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான ஆப்ஷன் ஆஃப்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸ்பெஷலான டேஸ்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு இந்த சேவாஸ்ல ஏதாவது ஒரு சேவா கேன்சல் பண்ணுவாங்க. இதுல 4 விதமான சேவா இருக்கு. ஒண்ணு கல்யாணோற்சவ சேவா, அதுக்கு அடுத்தது ஊஞ்சல் சேவா, இதோட ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. ஃபர்ஸ்ட் நம்ம இதோட புக்கிங் எப்படி இருக்கும், புக் பண்றதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் தேவைப்படும், அதை பத்தின டீடைல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தர்ஷனுக்கு எப்படி போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஷார்ப்பா 10 மணிக்கு மேலதான் நமக்கு புக் பண்றதுக்கான லிங்கே ஆக்டிவேட் ஆகும். இங்க இருக்க லிங்கே நம்ம கிளிக் பண்ணலாம், இல்ல ஆன்லைன் சேவா ஆன்லைன் சர்வீசஸ் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணலாம். மோர் சர்வீசஸ்லயே நம்ம கிளிக் பண்ணலாம். எப்படி வேணாலும் இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இன்னும் 10 மணி ஆகல, அதனால இங்க நமக்கு ஓபன் ஆகுதுன்ற ஒரு நோட்டிபிகேஷன் மட்டும் அப்டேட் பண்ணிருக்காங்க. 10 மணிக்கு மேல சில டைம் வர்ச்சுவல் கியூ வரும், இல்ல அப்படின்னா வர்ச்சுவல் கியூ இருக்காது. ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மேக்சிமம் 2 பேத்துக்கு நம்ம புக் பண்ணலாம். கல்யாணோற்சவத்துக்கு மட்டும் நம்ம கப்பிள் டிக்கெட்டா புக் பண்ணணும். மேல் ஃபீமேல், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், அப்பா பொண்ணா இருக்கலாம், அம்மா பையனா இருக்கலாம். பிஃபோர் மேரேஜ்ல நீங்க என்கேஜ்மெண்ட் ஆனவங்களா இருக்கலாம். ஆனா மேல் ஃபீமேல் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிஸ்டர் பிரதர் இந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்களான்னு ஒரு சிலர் கேட்பீங்க. பட் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், கேட்பாங்க. நம்ம அங்க தர்ஷன் போகும்போது ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லா சேவாவுமே நம்ம ஒரு நபர் கூட புக் பண்ணிக்கலாம். இப்போ ஷார்ப்பா 10 மணி ஆயிடுச்சு பாருங்க. நமக்கு வர்ச்சுவல் கியூ நான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஷார்ப்பா 10 மணிக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது வர்ச்சுவல் கியூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மி தான். சில டைம் ஒரு 4 நிமிஷம், 5 நிமிஷம், 6 நிமிஷம் இந்த மாதிரி எல்லாம் கியூ வரும். அப்போ நம்ம பேக் போயிட்டு வந்தாலும் சேம் அதே கியூ தான் இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா நான் இன்னொரு விண்டோல வேணா நம்ம வேற மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி அதுல எது நமக்கு கியூ கம்மியா கிடைக்குதான்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க கியூ முடிகிற வரைக்குமே வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்ன அப்படின்னா நமக்கு ரொம்ப ஃபாஸ்டா கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா இதெல்லாம் புக் ஆகும். லாஸ்ட் மந்த்ல புக்கிங் பண்ணும்போது பேமெண்ட் எரர் இருந்தது. பட் இந்த மந்த் என்ன அப்படின்றது நம்ம புக் பண்ணாதான் தெரியும். ஒவ்வொரு மாசமும் 22 இல்லைன்னா 23 இந்த மாதிரி டேட்ல உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த சேவால ஒரு தடவை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம்னா another டைம் நம்ம புக் பண்ணும்போது அகைன் புக் பண்ணோம் அப்படின்னா 180 நாள் கேப் கேட்கும். ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட். இப்போ வர்ச்சுவல் கியூ முடிய போகுது. முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் டேப்ல பாருங்க நவம்பர் மந்த் ஃபுல்லாவே ஓபன் ஆயிருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆல் சேவான்னு கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம ஒவ்வொரு ஊஞ்சல் சேவா 12ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் சேவா கிடையாது. ஆர்ஜித பிரம்மோற்சவம் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆர்ஜித பிரம்மோற்சவமும் அந்த 2 நாள் இல்ல. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த சேவாஸ் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம் எல்லா நாளும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சகஸ்கர தீபலங்கார சேவா பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் இல்ல. கல்யாணோற்சவம் 12, 19 இந்த மாதிரி ஒரு சில நாட்களுக்கு மட்டும் இல்ல. ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லா நாளுமே கிரீனா இருக்க மாதிரி இருக்கும். அந்த 12ஆம் தேதி மீதி 3 சேவா இல்லைன்னா ஒரு சேவா மட்டும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ மற்ற நாள் செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லா 4 சேவாவுமே இருக்கும். இதுல உங்களுக்கு ஒரு சேவாவுக்கு எவ்வளவு டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதுல கொடுத்துருப்பாங்க. நீங்க டேட்டை செலக்ட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுல ஊஞ்சல் சேவாலாம் பாருங்க உங்களுக்கு 150 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. இதுல சகஸ்கர தீபாலங்கார சேவாவுக்கும் கல்யாணோற்சவத்துக்கு மட்டும்தான் நமக்கு கவுண்டிங் அதிகமா இருக்கு.
இதுல பாருங்க சகஸ்கர தீபாலங்கார சேவாவுக்கு 600 டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க 19ஆம் தேதி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வந்து அலாட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஊஞ்சல் சேவாவுக்கு 150 டிக்கெட் தான். மேக்சிமம் எல்லா நாள்லயுமே 150 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிதான் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 146 வந்துருக்கு பாருங்க, புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் அலாட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கிரீன்ல இருந்தா அவைலபிள்னு அர்த்தம், ப்ளூல இருந்துச்சுன்னா குவாட்டா ரிலீஸ் ஆகல அப்படின்னு அர்த்தம், அதே மாதிரி ரெட்ல ஆச்சு அப்படின்னா ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஊஞ்சல் சேவா ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எந்த சேவா புக் பண்ண போறீங்களோ அந்த சேவா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்பர் ஆஃப் பர்சன் மேக்ஸிமம் 2 பேத்துக்கு தான், மினிமம் ஒரு நபருக்கு புக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், உண்டியல் காசு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு வந்து படிச்சு பார்க்கறதுனா பார்த்துக்கலாம், டைம் இல்லைன்னா நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் மொபைல் நம்பர் ஃபில் பண்ணணும், இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து உங்களோட ஸ்டேட்ல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சிட்டி டைப் பண்ணணும், பின்கோட் கொடுத்துட்டு நேம், ஏஜ், ஜெண்டர், போட்டோ ஐடி ப்ரூஃப். அதே மாதிரி போட்டோ ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னா ஆதார் கார்டு மட்டும் தான் நமக்கு அக்செப்ட் ஆகும். அதை கொடுத்துட்டு நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு கன்ஃபார்ம் காட்டிட்டு பேமெண்ட் பேஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாம் பாருங்க ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். பேமெண்ட் கேட்வேல வந்து இந்த சைட்ல நம்ம என்ன டேட்ல சேவா சூஸ் பண்ணிருக்கோம், எத்தனை பேருக்கு எவ்வளவு பே பண்ணணும், என்ன சேவா, இதெல்லாம் இருக்கும். பேமெண்ட் ஆப்ஷன் எப்பவுமே நமக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடி என்டர் பண்ணிட்டு நீங்க பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் பேங்க்ல அந்த ஆப்ல போயிட்டு நீங்க வந்து கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஆத்தரைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு இங்க பேமெண்ட் வந்து டன் ஆயிடும். ரொம்ப ஃபாஸ்டான பேமெண்ட் யூபிஐ பேமெண்ட். அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த ஆப்ஷன். கார்டுல யார் பேர் இருக்கோ உங்களோட பேரு, கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி நம்பர் கொடுத்துட்டு பே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேங்கிங் வெப்சைட் ஓப்பன் ஆகி அதுல உங்களுக்கான ஓடிபி நீங்க என்டர் பண்ணணும். பேங்க்ல வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி வரும், அதை கொடுத்து நீங்க பே பண்ணிக்கணும். நெட் பேங்கிங் கொடுத்த வரைக்கும் நம்ம நெட் பேங்கிங் எந்த பேங்க்னு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் பேஜ், அதாவது அந்த பேங்கோட பேஜ் வந்து நெட் பேங்கிங் ஓப்பன் ஆகி அதுல போயிட்டு நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட டிக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ உடனே நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க வந்து இதுல உங்களுக்கு வந்து இங்க ஆர்ஜித சேவான்னு இருக்கும் பாருங்க, இது ஆர்ஜித சேவா வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல வந்து நீங்க ஆர்ஜித சேவா புக் பண்ண டிக்கெட் இருக்கும், இதுலயே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட புக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், புக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் தர்ஷன் பத்தின இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். தர்ஷன் பொறுத்த வரைக்கும் திருமலையில உங்களுக்கான தர்ஷன் பாயிண்டோட என்ட்ரி அப்படின்றது சுபதம் என்ட்ரி வழியா தான் நம்ம வந்து தர்ஷன் பார்க்க போகணும். கல்யாணோற்சவமும் ஊஞ்சல் சேவாவும் கோவிலுக்குள்ள இருக்க மண்டபத்துல நடக்கும். ஆர்ஜித பிரம்மோற்சவமும் சகஸ்கர தீபாலங்கார சேவாவும் வெளியில இருக்கக்கூடிய மண்டபங்கள்ல நடக்கும். அதுலயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க எந்த பாயிண்ட்ல ரிப்போர்ட் ஆகணும், எத்தனை மணிக்குள்ள ரிப்போர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 300 ரூபா 500 ரூபா தர்ஷன் மாதிரி நமக்கு தர்ஷன் பார்க்கறதுக்கான டைம் ஸ்லாட் இருக்காது. பட் வந்து சேவாவில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கல்யாணோற்சவத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேவா அட்டன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தரிசனம் பார்க்கணும். ஊஞ்சல் சேவா புக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூலவர் தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேவாவுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபாலங்க சேவா, இதெல்லாமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சேவா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சுபதம் என்ட்ரி வழியா போயிட்டு சாமி தர்ஷன் பார்க்கணும். இதுதான் ப்ரொசீஜர். சப்போஸ் நான் வந்து சீக்கிரம் காலையிலே போயிட்டு ஈவினிங் சேவாவுக்கு தான் புக் பண்ணியிருக்கேன், காலையிலே சாமி பார்த்துட்டு வந்துடலாமானா சில டைம் அலோவ் பண்றது இல்லைங்க. நிறைய பேர் போய் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் அவங்க வந்து சேவா வந்து அட்டன் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தர்ஷன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா நீங்க தர்ஷன் பார்க்கலாம். பட் இதுதான் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. புக் பண்ண ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி 11 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு புக்கிங்ஸ் வந்து தேவையில்லை, நீங்க கூட கூட்டிட்டு போகலாம். சாமி தரிசனமும் அலௌடு தான். அவங்களுக்கான ஆதார் கார்டோ இல்லைன்னா ஸ்கூல் படிக்கிறதுக்கான ஐடி ப்ரூஃபோ கூடவே வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு மேக்சிமம் 1 மணி நேரம் தான் ஆகும், அதுக்கு மேல ஆகாது. ரொம்ப குயிக்கான தர்ஷன். டிக்கெட் இப்போ அவைலபிள் இருக்கு, தேவைப்படுறவங்க நவம்பர் மாசத்துக்கு புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு எல்லா சேவாவுமே வந்து அவைலபிள் இருக்கும். ஆஃப்லைன்ல நீங்க லக்கி டிப்ல மட்டும்தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சேவா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா புக் பண்ணி தர்ஷன் பாருங்க. மூலவர் தரிசனமும் பார்க்கலாம், பிளஸ் சேவாவும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோல வந்திருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு மாசமும் புக்கிங் பத்தி ஷேர் பண்றோம், பட் இந்த தர்ஷன் பத்தி ஃபுல்லா கொடுத்தா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இது கூடவே உங்களுக்கான தர்ஷன் அப்டேட்டையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த சேவால அட்டன் பண்ணிட்டு சாமி தரிசனம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய ஒவ்வொரு புதுசா போறவங்களுக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்குமா சேவா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு
இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.